ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸிலிருந்து மறைமலை அடிகள் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகளின் மகள் யாருன்னா நீலாம்பிகை அம்மையார் தான் வருவாங்க. மறைமலை அடிகளின் மகள் யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எதுனா சாகுந்தலம். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எதுனா சாகுந்தலம். ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் யாருன்னா மறைமலை அடிகள் தான். ஞானசாகரம் என்ற ஒரு இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் யாருன்னா மறைமலை அடிகள். அதாவது ஏன்ஷியன்ட் அண்டு மாடர்ன் தமிழ் போயட் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா மறைமலை அடிகள் தான். ஏன்ஷியன்ட் அண்டு மாடர்ன் தமிழ் போயட் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா மறைமலை அடிகள். ஸோ அதுக்கு அடுத்ததாக நாமு வெங்கடசாமி நாட்டார் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னா நாமு வெங்கடசாமி. திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னா நாமு வெங்கடசாமி. கள்ளர் சரிதம் எனும் உரைநடை நூலை எழுதியவர் யாருன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார் தான். கள்ளர் சரிதம் எனும் உரைநடை நூல் எழுதியவர் யாருன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒரு மேட்ச் இந்த ஃபாலோவிங்க. முருகன் பிள்ளை தமிழ் எழுதியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. முருகன் பிள்ளை தமிழ் எழுதியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா உவேசாதம். பழையதும் புதியதும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா உவே சாமிநாதர். கண்ணகி வரலாறு என்ற நூல் எழுதியவர் யாருன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார் தான் எழுதியிருப்பார். கண்ணகி வரலாறு என்ற நூல் எழுதியவர் யாருன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை நூல் எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். ஸோ அவ்வளோதான், நாமு வெங்கடசாமியிலிருந்து பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து ராபி சேதுப்பிள்ளை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் பார்ப்போம். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளையை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஊரும் பேரும் என்ற ஒரு ஆய்வு நூல் எழுதியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை தான். வீரமாமுனிவரை தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஸோ அதுக்கடுத்த ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் சுடர்மணிகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். தமிழர் மதம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். சைவத்திரவு என்ற நூல் எழுதியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. செந்தமிழும் கொடுந்தமிழும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ஸோ சொல்லின் செல்வர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர். வசன நடை வள்ளலார்னா ஆறுமுக நாவலர் வருவார். தமிழ் தென்றல்னா திருவிக்கா தெரியும். தண்டமிழ் ஆசான்னா சாத்தனார். ஸோ சொல்லின் செல்வர் யார் ராபி சேதுப்பிள்ளை. அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்ததாக சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளை நூல் எதுனா தமிழ் இன்பம். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எதுனா தமிழ் இன்பம் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக ராபி சேதுப்பிள்ளை முடிச்சிடும். ஸோ செய்குத்தம்பி பாவலர் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். சதாவதானி என்பதன் பொருள் அறிகன்னு சொல்லிக்கிறேன். சதாவதானினா 100 செயல்கள். சதாவதானினா 100 செயல்கள் என்று பொருள்படும். அதுக்கடுத்ததாக ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஒரே சமயத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் எனப்படும். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் எனப்படும். சதம் என்றால் 100 என்று பொருள்படும். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு தான். சதம் என்பதன் டேஷ் பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும்னா சதம் என்பது 100 பாடல்களை கொண்டது குறிப்பிடும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பேரா தனிநாயகமடிகள் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தவர் யாருன்னா தனிநாயகமடிகள் தான். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யாருன்னா தனிநாயகமடிகள். அதுக்கடுத்ததாக முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யாருன்னா தனிநாயகமடிகள் தான். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யாருன்னா தனிநாயகமடிகள். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யாருன்னா தனிநாயகமடிகள் தான். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யாருன்னா தனிநாயகமடிகள். ஸோ அவ்வளோதான், இவங்களை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ன்றது இவ்வளோதான். ஸோ நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.